ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்ட் எபிசோட் நம்பர் 13 பார்க்க போறோம். அதுக்குன்னே புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பீஸ்ட் பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை திரும்பி சங்கிலியா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சங்கிலியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை திரும்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அவளால முடியவே இல்லை. ஏன்னா தைராட்டல இந்த பீஸ்ட் பொண்ணு அந்த இடத்துல அழுதுட்டு இருக்கா. அவ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து அந்த கட்டி எடுத்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை தான் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டுனா அந்த சங்கிலியா அறுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம வீரன் கை நீட்டி என் கூட வாங்குற மாதிரி கூப்பிடா. இந்த பீஸ்ட் பொண்ணு அப்படியே கீழ மாதிரி வந்துட்டு இருக்கா, பயந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் பயப்படாத, என் கூட ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இந்த பீஸ்ட் பொண்ணு கையை கொடுத்துடா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கால, அந்த பீஸ்ட் பொண்ணை கூப்பிட்டு ஓடி போல கதை ஓபன் பண்ணா அந்த மேனேஜர்கார வந்துட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி இந்த இடத்த விட்டு ஓடி போவீங்க, என்ன மீறி ஓடி போக முடியுமா என்னங்கிற மாதிரி கேட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த இடத்துல நடந்த எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் கொடுங்க. அதை கேட்ட என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க, நாங்க எதுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டு இருக்கேன். யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவன்கிட்ட போய் கேளுங்க, எங்கள்கிட்ட தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கேன், நான் எதுவும் பண்ண முடியாது. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எவ்வளவு தைரியம் என்ன அப்படி போற யங் மாஸ்டர் எங்களோட ஃப்ரெண்டு மாதிரி, அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும் ஒன்னொரு ஆள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மேனேஜர் அட்டாக் பண்ண வரா. அப்ப நம்ம ஹீரோயின் தள்ளி போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ரெண்டு பேருக்கு சண்டை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் பவர்ஃபுல் தான் கொஞ்சம், அவ்வளவு பவர் வச்சு அந்த இடத்துல எஸ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அட்டாக் பண்ண நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடி, அதாவது ரெண்டு பேர் தான், சாரி. அப்ப நம்ம பீஸ்ட் பொண்ணை அடிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பீஸ்ட் பொண்ணை காப்பாடுறதுக்காக ஹீரோயின் வந்து ஒருத்தனை அப்படியே அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பீஸ்ட் பொண்ணை கொடுத்து ஓட பார்த்தா இன்னும் சுட்டு போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை சுத்தி எங்க பார்த்தாலும் இவனுங்க ஆளுங்கடா. அந்த மேனேஜர் என்ன சொல்றேன்னா, உன்னால இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாது, எனக்கால பணம் வரவே உங்களை விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரூபா உடைச்சிட்டு ஒரு ஆள் வரா. யாருன்னு பார்த்தா நம்ம அடியால் தான். எங்க மாஸ்டர் எங்க ஆளை காணுங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, இவன் திரும்பி வந்துட்டா, இவன் தானே எல்லாத்துக்கும் அதான் நாங்க போயிட்டு வரோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த தப்பிக்க பார்த்தா ஒரு சர மாதிரி போட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த பீஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு அந்த மேனேஜர்கார வந்து என்ன சொல்றேன்னா, உங்களை மாதிரி திருத்து பசங்க எல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த இடத்த உருவாக்கி இருக்கோம், இல்லைன்னா தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் உடச்சிட்டு இருக்கா. அப்ப சடனா ஒரு வாய்ஸ் கேக்குது, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லவே இல்லை, யாராவது சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த யங் மாஸ்டர் எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக போய் தேடி வந்துட்டு, என்னது இது இங்க ஒரு அச்சு மாதிரி கிடைக்கிற பூமியில யார் அடிச்சிருப்பான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்மால் தான் அவனை சம்பவம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி போய் கண்டுபிடிங்கப்பா நம்மால. அப்ப அந்த இடத்துல அவனோட கார்டு என்ன சொல்றேன், தலைவா எனக்கு தெரிஞ்சு நம்மால் தான் அடி வாங்கின மாதிரி தெரியுது. அது கேட்டதுக்கு என்ன போயிட்டு கத்தனமா பேசிட்டு இருக்க, நம்மளால எப்படி அடி வாங்க முடியும், நம்மளால எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியாது அவனுக்கு, நீ சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் நம்ப மாட்டேன். அப்ப அந்த கார்டு என்ன சொல்றேன், நானே கண்ணால பார்த்தேங்க உங்க ஆளு அடி வாங்கினதுதான், அது யாரும் இல்லைங்க அந்த ஸ்கைலர் அந்த மாஸ்க் போட்டவன். அது கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஸ்கைலர் என்ன உளறிட்டு இருக்க, உண்மையிலேயே அவனா பாத்தியா, உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த கார்டு ஆமாங்க செம்மையா அடிச்சாங்க, அடி பங்கமா விழுந்துரு, திரும்பி திரும்பி சண்டை போட்டுக்கிட்டாரோ ஒண்ணு வேலைக்கால. அதை கேட்டதுக்கு அப்புறம் எங்க மாஸ்டர் இப்ப என்ன பண்றது, அந்த ஸ்கைலர் படி எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சு, நம்மள நோக்கி வந்தானா நம்மள முடிச்சு விட்டுருவான், இந்த அளவுக்கு மார்க் அவனுக்கே எனக்கு என்ன நடக்கும், அவன் எனக்கு சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கான், இப்ப என்ன பண்ணலாம் பின்னால சண்டை வருது, எல்லாமே ஓடுங்க எல்லாமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கேட்டா அவன் என்ன சொல்றான், மாஸ்டர் அங்க பங்கமா ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, பிளீஸ் வந்து நீங்க தான் அந்த சண்டையை தடுக்கணும், அவன் ஸ்கைலார்டு கூட ஓடிட்டு இருக்கான், நம்ம அடியாளு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் மாஸ்டர். அதை கேட்ட எங் மாஸ்டர் என்னடா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த கார்டு என்ன சொல்றேன்னா, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, இப்ப என்ன பண்ணும். அதை கேட்ட இந்த எங் மாஸ்டர் ஷாக்ல இருக்கும்போது பக்கத்துல இருக்க கார்டு என்ன சொல்றேன்னா, தலைவா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்னன்னா நம்ம இந்த இடத்த விட சீக்கிரமா ஓடி போயிடலாம்னு நினைக்கிறேன், அதான் நமக்கு பெட்டர் சொல்யூஷனா இருக்கும். அதை கேட்ட எங் மாஸ்டர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, என்னோட அடியால் எப்படி அவ்வளவு டேஞ்சரஸா நம்ம சீக்கிரம் விட்டுட்டு போகுது, அவன் எனக்காக தான் போய் சண்டை போட்டு இருக்கான், அவனை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஓகே நம்ம என்ன பண்ண போறோம், போய் அட்டாக் பண்ண போறோம், காட் போங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். சுத்தி திரும்பி பார்த்தா ஓடி போய் காணும், எல்லாம் ஓடி போயிருக்காங்க. ஏன்டா ஓடி பண்ணி ஒட்டி போல தனியா போய் சத்தம் போட்டு மாற, ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு பார்த்தா அங்க என்ன நடக்குதுன்னா நம்ம இருக்கிற எல்லாருமே சம்பவம் பண்ணி விட்டுருக்கான். அந்த அடியாவது தாங்க பிடிக்க முடியாம அப்படி கீழே விழுந்து கிடக்குறான். என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம கோமாளி யங் மாஸ்டர். வந்திருக்கப்ப நிறுத்துங்கிற மாதிரி சொல்றான். அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க ஸ்கைலடா இருக்கட்டும், என் அடியாரு நீ இருக்கு கோலப்பட உன்னை காப்பாட நான் இங்க வந்திருக்கேன், இப்ப எப்போ என்ன பார்க்க போற சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். ஜம்ப் பண்ணி போறதுக்குள்ள ஒரு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். எல்லாருமே சிரிக்கிற நிலைமைக்கு நம்ம யங் மாஸ்டர் தள்ளி விடப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ உனக்கு மாடானதே தெரியாதா, அப்ப இந்த யங் மாஸ்டர் என்ன சொன்னா, அதை கத்துக்கிறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா இந்த உலகத்துல என்ன இருக்க எவனுமே இல்லை, நான் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப திரும்பி அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ ஈஸியாவே விரல வச்சு தட்டி போய் ஒரே அடியில தள்ளி விட்டுறான். அந்த அடியால் மேலே விழுறான். அப்ப அந்த எங்க அடியால் என்ன சொல்றான், யங் மாஸ்டர் என்ன காப்பாத்த நீயும் மாட்டிக்கிட்டு யங் மாஸ்டர் மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த யங் மாஸ்டர் என்னப்பா பண்ண சொல்ல, காப்பாத்துக்க என்ன வேணா பண்ணல, தப்பு இல்ல, இப்ப நம்மள யாரு இவன் காப்பாற்ற போறான்,
அப்ப நம்ம இது என்ன பண்ணா அந்த எங் மாஸ்டர் பக்கத்துல வந்து நீ எதுக்கு மாடர்ன் ஆர்ட் கத்துக்கலங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் உடம்புக்குள்ள ஒரு பாய்சன் இருக்கு, அதனாலதான் உனக்கு கத்துக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த கடியில இருந்து தடுக்கிற ஆளு எதுவும் பண்ணாருங்கிற மாதிரி. அப்ப நம்ம இருவும் தள்ளி போயிட்டு உனக்குள்ள அந்த விஷம் இருக்கிற வரையும் உன்னால மாடர்ன் ஆர்ட் கத்துக்க முடியாது. அப்ப அந்த அடியால் என்ன சொல்றேன்னா, எப்படி உனக்கு தெரியும் இந்த விஷயம் எங்க மாஸ்டர் உடம்புக்குள்ள அந்த விஷம் இருக்குங்கிறது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அதை என்னால சரி பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 வருஷத்துல அந்த விஷம் இவனை கொஞ்சம் கொஞ்சமா கூட இவன் செத்து போயிடுவான். அதை கேட்டு இவங்க 2 பேரும் ஷாக்ல நிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த யங் மாஸ்டர் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு அவனோட பவரை இவன் உடம்புக்குள்ள அப்படியே செலுத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குது புரியாம இருக்கும்போது அவன் கண்ணு வாயில எல்லாம் கோல்டன் லைட் அடிச்சிட்டு இருக்கு. அந்த அடியால என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஹீரோயிங்க என்னடா பண்றாங்க மாதிரி. அப்ப அந்த அடியால ஏதோ தடுக்க பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு அட்டாக்ல இவனை தள்ளி விட்டு அவன் உடம்புக்குள்ள அந்த விஷம் இருக்குல்ல அதை அப்படியே நம்ம ஹீரோ வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அதனால அந்த இடத்துல அவன் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்து வாயில இருந்து ரத்தம் வந்து அந்த இடத்துலயே அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். அதை பார்த்தா அடியால் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ பாட்டு ஒன்னு இன்னைக்கு நான் சும்மா பண்ண உனக்கு கொல்ல போட்டான் என் எங் மாஸ்டர் என்னடா பண்ண. அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம எங் மாஸ்டர் முடிச்சிட்டாரு. நம்ம அடியால ஷாக்ல பார்த்துட்டுனா அந்த எங் மாஸ்டர் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குங்கிற மாதிரி நம்ம அவன் கையை பார்த்துட்டு இருக்கான் எங் மாஸ்டர். அப்போ ஒரு ஆறா மாதிரி வெளில வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் டிசிக்யூன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை கிட்ட அந்த அடியால் அதுக்குதான் வாய்ப்பே இல்லை எங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம எங் மாஸ்டர் எந்திரிச்சிட்டு அது என் டிசிக்யூன் ஆச்சு இப்ப என் உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி கை காலெல்லாம் ஆடிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அதுவும் இல்லாம நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம இது என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் தலை சிறந்தவங்களா மாறினா என்னோட ஃபாலோவர்ஸா மாறணும், அதுக்கு நீங்க மாற விருப்பப்படுறீங்களா? அதை கேட்ட அந்த அடியால் மண்டி போட்டு நீங்க ஸ்கைலார்டு உங்க பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்க எங் மாஸ்டர் டிசீஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க என்ன சொன்னா இனிமே நான் செய்வேங்கிற மாதிரி அடியால் மண்டி போட்டுறான். அப்ப அந்த எங் மாஸ்டர் வந்து என்ன சொல்றேன்னா, என்னோட டிசீஸ் நீங்க கியூர் பண்ணிருக்கீங்க, அதனால என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சரதா ஒரு வாய்ஸ் கேக்குது, ஒண்டர்ஃபுல், நல்லாவே சண்டை போட்டீங்க, அதே சமயத்துல எதிரிய நண்பனா எப்படி மாற்றுறதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், இந்த இடத்துக்கு உங்களை வர வைக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் தான் ஓனங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த மேனேஜர் ஓடியாடு இவங்க நம்ம ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிருக்காங்க, இவங்களை யாருமே சும்மா விடாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்தோட ஓனர் என்ன சொல்றா, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்மளோட விஐபி கஸ்டமர் தான் இந்த யங் மாஸ்டர், அதுவும் இல்லாம இங்க நம்ம எதுவுமே இழக்கல. அப்ப நம்ம என்ன சொல்றா, நீங்க ரொம்ப பணக்காரனா இருப்பீங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த ஓனர் இருக்காரு அப்படியே நடந்து வராரு. அப்ப இவன் மண்டி போட்டுதான் அந்த மேனேஜர்காரன் அவன் மேலே ஏறி வந்துட்டு எங்க இடத்த பத்தி உனக்கு சரியா தெரியாது நினைக்கிறேன், புரியுற மாதிரி சொல்றேன், இந்த இடத்துல பயங்கரமான வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன், அதுவும் இல்லாம இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்க வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இல்லைன்னா இங்க எதுவுமே இல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோம் அப்பதான் கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் பேசலாம். அப்ப இந்த ஓனர் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உட்காந்து பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இந்த இடத்துல உட்காருங்க, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒயின் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன், இன்னைக்கு என்னோட ட்ரீட்டுங்க சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஓரத்துல இருந்து மேல இருந்து ஒருத்த பாத்துட்டு இருக்கான். இவன் ஒரு ஸ்பை, ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணி வருவான். அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னா, இது மாதிரி ஸ்கைலாண்ட் இந்த சிட்டில தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒருத்தவங்களுக்கு அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ட்ரோக்கி பைப்புல கட்டி போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்வாடுக்கானோட எல்டர் கிட்ட. அந்த எல்டர் தான் அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆயிடுது போல இருக்கு. அப்ப அந்த எல்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீ சரியான முட்டா பாயிலா இருக்க, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, அந்த வாய்ப்பால நீ சீப் ஆயிடுவேன்னு நினைச்சேன், ஆனா அதுல இருந்து நீ மொக்கையா அடி வாங்கிட்டு திரும்பி வந்துட்ட, இப்ப நீ மட்டும் தான் உன்னை சீஃப்னு சொல்லிக்கிற, அந்த செட்டுக்கு உண்மையான சீஃப் யாருங்கிறது இப்ப இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓகே, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உனக்காக என்னோட டிசபிள்ஸ் எல்லாருமே உன் கூட அனுப்புறேன், அதே சமயத்துல க்ளோட் செட்டை மொத்தமா வலிக்கலாம், நமக்கு டெஃபினட்டா வின்னிங் கிடைக்கணும். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த டோகி பைப்புல என்ன சொல்றேன்னா, க்ளோட் செட்டர் மொத்தமா வலிக்கிறதுக்கு என்கிட்ட வழி இருக்கு, உங்களோட பப்பர்ஸ் உங்களோட ஆளுங்க மட்டும் இருந்தாலே பெருமை, நம்ம ஈஸியாவே அந்த க்ளோட் செட்டை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த எல்டர் இருக்கல்ல, அவரு என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வேணும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி செட்டுக்கிட்ட சப்போர்ட் கேட்போம், அவங்க மட்டும் வந்தாங்கன்னா நம்மளால ஈஸியாவே அந்த க்ளோட் செட்டை மொத்தமா முடிச்சு விட முடியும். அதை கேட்டதுக்கு அப்புறம் ரோகி, அப்படியா அந்த யாரை கூப்பிட போறீங்க, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஈவ இருக்கமே இல்லை, இப்ப என்ன எதுக்கு விட்டீங்க? அதுக்கு இந்த எல்டர் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேருமே ஒண்ணுதான், நம்ம 2 பேருக்கும் பவர் தான் முக்கியம், அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணுவோம், அதுவும் இல்லாம யாரை கூப்பிட போறோம் கேட்டல, நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணோம்ல அவங்களே திருப்பி சென்ட் பண்ணலாம், அதாவது பழைய ஆட்களை மொத்தமா கூப்பிட்டு மொத்தமா அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை தனித்தனியா தான் முன்னாடி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப மொத்தமா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண போறாங்க. இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.